என்றைக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக எழுச்சி தமிழர் டாக்டர் தொல் திருமாவளவர்களை நாம் வரவேற்கின்றோமோ, என்றைக்கு நம்ம ஆத்திரமோ அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா சாதிய கொடுமைகளுக்கு நமக்கு தீர்வு கிடைக்கும். வெறுமனையா போராடுறது மட்டுமே வேலை கிடையாது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்பது, இந்த தமிழ்நாட்டை வழிநடத்துவது ஒரு விடுதலை சிறுத்தையாக இருக்க வேண்டும். அந்த விடுதலை சிறுத்தையின் தாய் சிறுத்தையாக இருக்கக்கூடிய எழுச்சி தமிழர் டாக்டர் தொல் திருமாவளவன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற ஒரு சொல் என்றைக்கு வருகின்றதோ அன்றைக்கு தான் தமிழ்நாட்டிலே சாதி இறுக்கங்கள் வந்து குறையும். மனதை கலந்தீங்க, எவன் பாதிக்கப்பட்டானோ அவன் தான் கலந்தான் அப்படின்ற ஒரு ஜட்மெண்ட்டை முன்னாடியே அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ இனிமேல் நம்ம யாராவது வந்து SC/ST கொண்டு போய் காவல்துறை நீதியத்தில் போயிட்டு ஏங்க SC/ST பாதிக்கப்பட்டிருக்கோம், இதை நீங்க வழக்கு போடுங்கன்னா பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்குன்னா, என்னன்னா நீங்களே குற்றம் செஞ்சுட்டு நீங்களே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய ஒரு தவறான ஒரு முன்னோட்டத்தை இங்க இருக்கக்கூடிய CBCID காவல்துறை இன்னைக்கு ஏற்படுத்திருச்சு. சாதியை வந்து ஊக்குவிக்கிறோன்னு யாரானா முற்போக்காளர்கள் இருக்கிற கட்சிக்காரனா தான் இருக்கிறான். என்னடா நீ கோயில் உள்ள வந்துட்டேன்னு சொல்லி கேட்கறவங்க யாரானா ஒரு திமுககாரரா ஒருத்தர் இருக்காரு. அதே போல வந்து வேங்கவை எல்லாம் பழைய மேட்டருங்க, அவ ஏங்க திரும்ப பேசிட்டு சொல்லி பேசக்கூடிய யாரானா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரா இருக்கிறான். நாங்கெல்லாம் அவங்க கூட தான் இருக்கிறோம், நாங்க தான் உங்களுக்கு படிப்பு கொடுத்தோம், நாங்க தான் உங்களுக்கு கல்வி கொடுத்தோம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அவங்க சரி நீங்க கொடுத்துறீங்க ஓகே, ஆனா அதற்கு பிறகாக இங்க எடுக்கப்படுகின்ற அனுமதிகளாக நீங்க ஒரே ஒரு நாள் குரல் கொடுத்து கேட்டா இது வரைக்கும் கிடையாது. எதிர்ப்புக்காக யார் பேசுறது? நம்முடைய தலைவர் தான் பேசுறாரு, பிசிக தான் பேசுது. ஈழத்துல பாதிக்கப்பட்ட யார் பேசுறாங்க? நம்முடைய தலைவர் தான் பேசுறாங்க, பிசிக தான் பேசுது. ஆனா தலித் மக்களுக்கு மீதான அத்துமீறல் நடந்தால் மட்டுமே பாருங்க, அதற்கும் நம்ம மட்டும் தான் பேச வேண்டியது, மற்றவங்க யாருமே பேச மாட்டாங்க. நண்பர் ஒருத்தர் பேசும்போது சொன்னாரு புல்லட் வாங்கணும்னு சொல்லிட்டு. வெறுமனையாக புல்லட் மட்டுமே வாங்க வேண்டிய தேவை கிடையாது, நம்ம எல்லாருமே கார் வாங்கணும், பொருளாதாரத்தில் முன்னேறணும். அன்றைக்கு தான் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் நம்மை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். சாதியவாதிகள் நடுங்குவார்கள். அன்பார்ந்த உறவுகளே, இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் லெனின் நண்பர் உட்பட மாவட்ட மண்டல செயலாளர்கள், சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கக்கூடிய அண்ணன் பாலசிங்கம் மற்றும் சங்கத்தமிழர் ஆகிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். சாதி வெறிகளை நாம் கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு தான் தொடங்குகிறது என்று பார்த்தால், இந்த ஆர்ப்பாட்டம் என்பது புத்தருடைய காலத்திலே தொடங்கிவிட்டது. அதன் பிறகாக இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கெல்லாம் முடிவுரை எழுதியவர் ஏன் முடிவுரை எழுதிட்டார் நான் சொல்ற ஒரு காரணம் இருக்கின்றது. ஏன்னா நம்ம இன்னைக்கு சுதந்திரமா உட்கார்ந்துட்டு இருக்கோம், நமக்கான உரிமையா பேசுறோம், மைக் எடுத்து பேசுறோம், அதிகாரமா பேசுறோம்னா இது எல்லாவற்றுக்குமான உரிமையை வாங்கி கொடுத்த ஒப்பற்ற தலைவர் மாபெரும் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர். அவர் நமக்கு வந்து உரிமைகளை வாங்கி கொடுத்துட்டாரு. அரசியல் ரீதியா அதிகாரத்தை நம்ம எப்படி அடையணும் அப்படின்றதுக்கான வழிமுறையை நம்ம கொடுத்துட்டாரு. ஆனா இன்னைக்கும் நம்ம போராட வேண்டிய நிலை இருக்கின்றது. இங்க பேசும்போது நான் கவனிச்சேன், நிறைய பேர் வந்து இங்க அண்ணாமலை எதிர்க்கிறோம், சீமான் எதிர்க்கிறோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மாநில அரசுக்கு நம்ம கூட்டணி இருக்கிறோம். அதில் நமக்கு எந்த விதமான குழப்பமும் கிடையாது. ஏன்னா கூட்டணி என்பது தேர்தல் நம்ம வெற்றி பெறணும். ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒரு அரசியல் இயக்கமாக, குறிப்பாக மக்களுக்காக இயங்கக்கூடிய எழுச்சி தமிழருடைய தலைமையேற்றிருக்கக்கூடிய நமக்கு அதுல வந்து உடன்பாடு இருக்கு, நமக்கு அதுல வந்து ஒரு முக்கியமான தேவை இருக்கின்றதுக்காக தான் நம்ம கூட்டணி இருக்குமே தவிர, மற்றபடி நமக்கு நடக்கக்கூடிய அத்துமீறல்களையும் நடக்கக்கூடிய அக்கிரமங்களையும் நம்ம ஒரு நாளும் வந்து எதிர்க்காம இருக்கவே கூடாது. இப்ப வந்து இது வந்து ரொம்ப சோசியல் மீடியா காலம். இது இந்த டிஜிட்டல் உலகத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நம்ம பதிவு போடுறோம்னு வச்சுக்கலாம், இங்க இருக்கக்கூடிய அரசு நிர்வாகத்தை எதிர்த்தோ அல்லது இங்க இருக்கக்கூடிய காவல்துறை எதிர்த்தோ ஒரு பதிவு போடுறோம் அப்படின்னா அந்த பதிவுக்கு கீழே வந்து நம்மளை திட்டுறவங்க யாரா இருப்பாங்க பார்த்தா திமுக காரர் இருப்பாங்க மாட்டாங்க. மாறாக நம்ம விசிகா கட்சி நிறைய பேரை பாத்தீங்கன்னா நீங்களாம் ஏங்க திட்டுறீங்க, திட்டக்கூடாது, ஏன்னா நம்ம கூட்டணியில் இருக்கிறோம். நண்பர்களே, கூட்டணி என்பது வெறுமனையாக இங்க இருக்கக்கூடிய ஒரு தேர்தலுக்காக மட்டுமே தான் தவிர நமக்கு நடக்கக்கூடிய அக்கிரமங்களை மனிதர்களை எதிர்த்து கேட்காம இருக்கிறதுக்கு கூட்டணி என்பது கிடையாது என்பதை ரொம்ப தெளிவுபடுத்துறேன். ஏன்னா எழுச்சி தமிழர் இதை பல முறை வந்து வலியுறுத்திருக்கார், அவரே பேசியிருக்கார். திமுகவோட நாம் இருக்கக்கூடிய என்பது வெறுமனை என்று அது வெறும் கூட்டணி மட்டும்தான். ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசு இயந்திரத்தையும் இங்க இருக்கக்கூடிய காவல்துறையும் நமக்கு எதிராக செயல்பட்டால் அதற்றை ஒரு நாளும் நம்ம வந்து எதிர்த்து கேள்வி கேட்காமல் இருப்பதற்கு நமக்கு கூட்டணி என்ற ஒரு சாவி போட்டு நம்ம வாயை மூடிவிட முடியாது அப்படின்றத நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். குறிப்பா இந்த தமிழ்நாட்டுல குறிப்பா போன இந்த ஆட்சி சரியில்லை அப்படின்ற காரணத்துக்காக தான் நம்ம எல்லாருமே தேர்ந்தெடுத்து இந்த ஆட்சி ஊழியரை தேர்ந்தெடுத்தோம். அப்படி தேர்ந்தெடுத்து நீங்க சாதிய ஒடுக்குமுறைகள்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கு ரொம்ப வெட்ட வெளிச்சமா வந்து வேங்கவயல் நமக்கு இருக்குது. வேங்கவயல்ல யார் பாதிக்கப்பட்டாங்களோ நம்முடைய மக்களையே குற்றவாளி என்று சொன்னாங்க. நான் உண்மையா சொல்றேன், இந்த ஒரு அறிக்கை இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசினுடைய இயந்திரத்திற்கு வந்து போயிருக்குமான்னு கேட்டா நிச்சயமா போயிருக்கும். அரசினுடைய பார்வைக்கு வந்து பிறகாக தான் இந்த குற்றப்பத்திரிகை நமக்கு வந்து தாக்கல் செய்தாங்க.
முக்கியமா இன்னைக்கு அந்த குற்றப்பத்திரிகையில பாத்தீங்கன்னா எஸ்சி ஆக்ட் பயன்படுத்தப்படல. ஏன்டா நீங்க தான் மலத்தை கலந்தீங்க, எவன் பாதிக்கப்பட்டானோ அவன் தான் கலந்தான் அப்படின்ற ஒரு ஜட்மெண்ட்டை முன்னாடியே அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ இனிமேல் நம்ம யாராவது வந்து எஸ்சி ஆக்ட் போய் கொண்டு போய் இங்க நீ காவல்துறை இதுல போயிட்டு ஏங்க எஸ்சி எஸ்டி நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் இதில் நீங்க வழக்கு போடுங்கன்னா பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்குன்னா நீங்களே குற்றம் செஞ்சுட்டு நீங்களே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சொல்லிட்டு பார்க்கக்கூடிய ஒரு தவறான ஒரு முன்னோட்டத்தை இங்க இருக்கக்கூடிய சிபிசிஐடி காவல்துறை இன்னைக்கு ஏற்படுத்திருச்சு. ஆனாலுமே நம்ம கூட்டணில தான் இருக்கிறோம், என்ன பண்றது ஒரு கேள்வி இருக்கின்றது. நண்பர் ஒருத்தர் பேசும்போது சொன்னாரு புல்லட் வாங்கணும்னு சொல்லிட்டு. வெறுமனையாக புல்லட் மட்டுமே வாங்க வேண்டிய தேவை கிடையாது, நம்ம எல்லாருமே கார் வாங்கணும், பொருளாதாரத்தில் முன்னேறணும். அன்றைக்கு தான் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் நம்மை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். பயப்படணும்னா நம்மளோட மிரட்ட தேவை கிடையாது. என்றைக்கு நம்ம கல்வியிலும் பொருளாதாரத்திலும் அரசியல் அதிகாரத்திலும் முன்னேறமோ அன்றைக்கு தான் நமக்கு எதிராக நடக்கக்கூடிய அத்தனை கொடுமைகளுக்குமே நம்மளால வந்து தீர்வு எழுத முடியும். இன்னைக்கு வந்து பாருங்க, நீங்க இந்திய எதிர்ப்புக்காக யார் பேசுறது? நம்முடைய தலைவர் தான் பேசுறாரு, விசிகா தான் பேசுது. ஈழத்துல பாதிக்கப்பட்ட யார் பேசுறாங்க? நம்முடைய தலைவர் தான் பேசுறாங்க, விசிகா தான் பேசுது. ஆனா தலித் மக்களுக்கு மீதான அத்துமீறல்கள் நடந்தால் மட்டுமே பாருங்க, அதற்கும் நம்ம மட்டும் தான் பேச வேண்டியது இருக்கின்றது, மற்றவங்க யாருமே பேச மாட்டாங்க. இப்ப இந்தி திணிக்கிறாங்க, மும்மொழியை திணிக்கிறாங்கன்றதுக்காக போராட வேண்டிய தேவை நமக்கும் இருக்கின்றது. ஏன்னா நம்முடைய மொழி எடுத்து நம்முடைய அடையாளம். ஆனா அன்றைக்கு வந்து ஒட்டுமொத்தமா போராடின அத்தனை தலைவர்களுமே இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய சாதிய வன்முறைகளுக்கு எதிராக போராடி இருந்தா நிச்சயமா இப்படி ஒரு சாதி சார்ந்த பிரச்சனை ஏற்படும் கேட்டா ஏற்படாது, நிச்சயமா அது குறையும். ஏன்டானா சாதியை வந்து ஊக்குவிக்கிறோன்னு யாரானா முற்போக்காளர்கள் இருக்கிறவங்க கட்சிக்காரனா தான் இருக்கிறான். என்னடா நீ கோயில் உள்ள வந்துட்டேன்னு சொல்லி கேட்கறவங்க யாரானா ஒரு திமுக காரரா ஒருத்தர் இருக்காரு. அதே போல வந்து எங்க வேங்கவை எல்லாம் பழைய மேட்ருங்க, அவ ஏங்க திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசக்கூடிய யாரானா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரா இருக்காரு. அப்போ பாஜக என்பது ஒரு மதவாத கட்சி என்பது நமக்கு தெரியும். இந்த தமிழ் தேசம் தமிழ் குடிகள் என்ற பேர்ல பாத்தீங்கன்னா சாதியை ஊக்கக்கூடிய கட்சிகள் நமக்கு யாருன்னு தெரியும். ஆனா நம்ம கூடயே இருந்துகிட்டு நாங்கெல்லாம் உங்க கூட தான் இருக்கிறோம், நாங்க தான் உங்களுக்கு படிப்பு கொடுத்தோம், நாங்க தான் உங்களுக்கு கல்வி கொடுத்தோம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அவங்க சரி நீங்க கொடுத்துறீங்க ஓகே, ஆனா அதற்கு பிறகாக இங்க இழைக்கப்படுகின்ற அநீதிகளாக நீங்க ஒரே ஒரு நாள் குரல் கொடுத்து கேட்டா இது வரைக்கும் கிடையாது. ஏன்டா நம்ம கூட்டத்தில் இருக்கிறோம் அதனால வந்து குரல் கொடுக்க கூடாது என்ற ஒரு கள்ள மௌனத்தை நம்ம மேல் திணிக்கிறாங்க. இங்க தொடர்ந்து நம்ம வந்து வெறுமனையா வந்து எம்எல்ஏ ஆகுறதுனால எம்பி ஆகுறதுனாலே வந்து நமக்கு அதிகாரம் கிடைச்சிருமோனா நிச்சயமா வந்து கிடைச்சிடாது. இப்ப 4 எம்எல்ஏ 2 எம்பி வச்சிருக்கிறது நம்முடைய அதிகாரத்துக்கான ஒரு முதற்படி. அதை நம்ம வந்து இன்னைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய தேர்தல் மூலமாக மட்டும்தான் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலே தலித் இயக்கம் தலித் கட்சி என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற எந்த கட்சிகளுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 4 எம்எல்ஏ 2 எம்பி வச்சுட்டு இல்லை. ஆனா இதற்கான முயற்சிக்கு இதற்கான உழைப்பிற்கு ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தையும் அதை கொண்டு சேர்ந்த நேர்த்தியான தலைவர்கள் விருதுகளை கிடைச்சிருக்கின்றது. இதனால் மட்டுமே நமக்கு வந்து தீர்வு கிடைச்சிருமா? நிச்சயமா தீர்வு கிடைக்காது. என்றைக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக எழுச்சி தமிழர் டாக்டர் தொல் திருமாவளவர்களை நாம் வரவேற்கின்றோமோ என்றைக்கு நம்ம ஆத்திரமோ அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா சாதிய கொடுமைகளுக்கு நமக்கு தீர்வு கிடைக்கும். வெறுமனையா போராடுறது மட்டுமே வேலை கிடையாது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்பது, இந்த தமிழ்நாட்டை வழிநடத்துவது ஒரு விடுதலை சிறுத்தையாக இருக்க வேண்டும். அந்த விடுதலை சிறுத்தையின் தாய் சிறுத்தையாக இருக்கக்கூடிய எழுச்சி தமிழர் டாக்டர் தொல் திருமாவளவன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற ஒரு சொல் என்றைக்கு வருகின்றதோ அன்றைக்கு தான் தமிழ்நாட்டிலே சாதி இறுக்கங்கள் வந்து குறையும். சொல்லுவாங்க ஊட்டில வந்து அம்மா மாயாவதி இருந்தாங்க, அங்க வந்து சாதிய கொடுமைகள் வந்து கலைஞ்சிருச்சான்னா கலையில சாதிய கொடுமைகள் என்றைக்குமே கிடையாது. ஆனால் அங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாதி ரீதியான கொடுமைகள் நடக்குதுன்னா உடனடியாக வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படுது, உடனடியாக குற்றங்கள் வந்து இவ்வளவு செயல்படுறது வெளிப்படுத்தப்படுகின்றது. அந்த ஒரு சூழல் நம்ம ஏற்படுத்தினாங்கிறத மறுக்கவே முடியாது. அதனாலதான் இந்த தமிழ்நாட்டில் என்றைக்கு ஒரு தலித் முதலமைச்சராகின்றாரோ, இந்த தமிழ்நாட்டில் என்றைக்கு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழ் முதலமைச்சராகின்றாரோ அன்றைக்கு தான் நம்முடைய போராட்டங்களுக்கெல்லாம் ஓரளவாக தீர்வு வரும். அப்பொழுதுதான் சாதியவாதிகள் நடுங்குவார்கள். ஜெய் பீம்.